வணக்கம். தனுசு ராசி என்பர்களே, இனிய வணக்கம். உங்கள் வாழ்க்கைக்குள்ள மறைத்து வைத்த உணர்வுகள் இப்பொழுது வெளிப்பட தொடங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உறவுகளுக்குள் சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு நேரங்கள் இந்த ஒரு நேரமாகத்தான் இருக்கும். இத்தனை நாட்களாக மற்றவங்க கஷ்டப்படக்கூடாது, சண்டை வரக்கூடாது என்று உங்களுடைய மனதோட ஆழத்துல பூட்டி வைத்திருந்த உங்களுடைய கோபம், ஆதங்கம், ஏமாற்றம், கண்ணீர்னு அத்தனை உணர்வுகளும் ஏதோ ஒரு சூழ்நிலையால இப்பொழுது எரிமலை போல வெடித்து வெளியே வரக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது வந்துவிட்டது. ஆனால் நீங்கள் ஒருபோதும் நினைத்து கூட பார்த்தது கிடையாது இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகள் நடக்கும், அது என்னை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தும் என்று நீங்கள் நினைக்காத ஒரு தருணங்களாகவே இது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக மாறும். நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத சில செயல்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். ஆனால் அது எரிமலை போல வெடித்து வெளியில் வரும் பொழுது உங்களுடைய கண்ணீர் துளிகள் அப்படியே நரகமாகவே உங்களுடைய கண்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் இத்தனை நாளா பேசாமல் இருந்த எல்லா உண்மைகளையும் முகத்துக்கு நேராக உடைக்கக்கூடிய ஒரு நேரங்களும் காலகட்டங்களும் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். நீங்கள் இப்படி அதிரடியா பேசுறதை பார்த்துவிட்டு உங்களுடைய குடும்பத்திலையும் சரி வெளி உலகத்திலும் சரி இருக்கக்கூடிய சில உறவுகள் அதிர்ந்து போகக்கூடிய ஒரு நேரங்களும் இந்த ஒரு நேரமாகத்தான் இருக்கும். அவங்க உங்ககிட்ட நடந்துக்கிற விதமே முற்றிலுமாக இந்த ஒரு நேரத்தில் மாற்றப்பட்டிருக்கும். இது சில உறவுகளை பிரித்தாலும் உங்களுடைய மனப்பாரத்தை இறக்கி வைக்க இதுவே ரொம்பவே மிகப்பெரிய ஒரு உதவியாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். இருந்தாலும் நீங்கள் ஒருபோதும் நினைத்து பார்க்க முடியாத சில செயல்கள் நடந்து அது உங்களையும் மாற்றக்கூடிய சில நிகழ்வுகளாகவே இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். இதை நீங்களே தடுக்க நினைத்தாலும் நிச்சயமாக தடுக்க முடியாத ஒரு நிகழ்வுகளாகவே இது நிச்சயமாக மாறிவிடும். அதே போல் உறவுகள் விஷயத்தில் ஒரு சோதனைகள் உங்களை இந்த ஒரு நேரத்தில் நிச்சயமாக வந்தடையும். தனுசு ராசி என்பர்களே, வாழ்க்கையில சில காலங்களில் உறவுகள் நம்மை சோதிக்கும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். நம்முடன் இருப்பவர்கள் உண்மையாக நம்மை புரிந்து கொள்கிறார்களா அல்லது சூழ்நிலைக்காக மட்டுமே நம்முடன் இருக்கிறார்களா என்பதை காலங்கள் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நேரங்களையும் ஒரு விஷயங்களையும் இப்பொழுது உங்களுக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும். எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும், எதை செய்தால் வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் நடக்கும் என்று நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு விதமாகவே இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும். இருந்தாலும் நீங்கள் எதையுமே ஒருபோதும் நினைத்து பார்த்தது கிடையாது. சில சூழ்நிலைகளும் சில விஷயங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அது தவறான பாதையில் நடக்கும் பொழுது அது உங்களையே நிச்சயமாக மாற்றி போட்டிருக்கும். சில உறவுகளில் சிறிய கருத்து வேறுபாடுகள் பெரிய பிரச்சனையாகவே மாறி அது மிகப்பெரிய ஒரு உண்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வெளிப்படுத்தும். அந்த உண்மைகளை பொருட்படுத்த முடியாமல் சில உறவுகள் கூட உங்களை விட்டு பிரிந்து செல்லலாம், அல்லது நீங்கள் சில உறவுகளை விட்டு பிரிந்து கூட வாழலாம். இந்த மாதிரியான சில நிலைமைகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது நிச்சயமாக ஈடேறியிருக்கும். நீங்கள் மனதில் வைத்த அன்பை மற்றவர்கள் அதே அளவில் புரிந்து கொள்ளாமல் போன ஒரு அனுபவங்களும் உங்களுக்குள்ள மட்டுமே தாங்க நடந்திருக்கும். நீங்கள் மற்றவர்கள் மீது அதிகப்படியான ஒரு அன்பை வைக்கக்கூடிய ஒரு நபர்கள் இருந்தாலும் அந்த ஒரு அன்பை திரும்ப கொடுப்பார்களாக என்று கேட்டால் நிச்சயமாக இருக்காது. அதனாலேயே மனதில் ஒரு தனிமை உணர்வானது ஏற்பட்டு அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கையவே இன்னும் கவலைக்கிடமான ஒரு நிலைமைகளுக்கு நிச்சயமாக தள்ளி போட்டிருக்கும். ஆனால் தனுசு ராசி அன்பர்களை, உறவுகளில் வரக்கூடிய ஒவ்வொரு சோதனைகளும் ஒவ்வொரு பாடத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கற்றுக் கொடுப்பதற்காகவே நடந்து கொண்டு இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நேரங்கள் உங்களுக்குள்ள வந்துவிட்டது. யாரை நெருக்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும், யாரிடம் ஒரு எல்லை வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை வாழ்க்கை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பாடமாக இது நிச்சயமாக அமைந்துவிடும். ஜோதிட நம்பிக்கைகளின்படி கிரக மாற்றங்கள் மனிதர்களின் உறவுகள் புரிதலையும் மாற்றங்களையும் ஏற்படுத்தும் என்று அனைவராலேயுமே கூறப்பட்டு கொண்டே தான் இருக்கும். இந்த நேரத்தில் கோபத்தில் முடிவெடுக்காமல் அமைதியாக சிந்தித்து செயல்படுவது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நல்லதை தேடி கொடுக்கும். சில உறவுகள் விலகலாம், ஆனால் அதே நேரத்தில் உண்மையான உறவுகள் இன்னும் வலிமையாகலாம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இது நிச்சயமாக மாறிவிடும். உங்களுடைய மன அமைதியை பாதுகாப்பதே முக்கியம். தனுசு ராசி என்பர்களை, உங்களை உண்மையாக மதிக்கக்கூடிய உறவுகள் இப்பொழுது காலத்தால் நிரூபிக்கப்பட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது முக்கியம் கிடையாது என்பதை நீங்களே உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் உங்களுக்கு நன்மைகள் எல்லாம் நடந்து கொண்டே தான் இருக்கும். அந்த நன்மைகள் எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கிறதா இல்லையா, நான் கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் கமாண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் உங்களுடைய சேமிப்பு பழக்கம் எதிர்காலத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு உதவிகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக தேடி கொடுக்கும்.
பணம் வருதேன்னு ஆடம்பர செலவுகளுக்கு இடம் கொடுக்கவே கூடாது தனுசு ராசி நேயர்களே. எனவே பணம் ஒரு காலகட்டத்தில் வரலாம், ஒரு காலகட்டத்தில் வராமல் கூட போகலாம். எனவே முடிந்த அளவுக்கு ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் தவிர்த்து வாழ்க்கைக்குள்ள என்ன இருக்கிறது, அந்த ஒரு செயலை வைத்து நம்ம வாழ்க்கையை எப்படி தொடங்கலாம் என்பதை நீங்கள் புரிந்து வைத்து நடந்து கொண்டால் அதுவே இன்னும் வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நல்லதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். கடந்த காலத்துல பண நெருக்கடியால நீங்கள் பட்ட கஷ்டங்களை எப்பொழுதும் மனசுக்குள்ள வச்சுக்கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இனிமே வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய வருமானத்தை வீணாக்காமல் சிறுக சிறுக சேமிக்க தொடங்கி பாருங்கள். அது ஆடம்பர செலவுகளை கராராக கட் பண்ணிவிட்டு நீங்க பண்ண போகின்ற இந்த சின்ன சின்ன சேமிப்புகள் தான் எதிர்காலத்துல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத் பாந்தவனாக வந்து நிற்கும். இந்த ஆபத் பாந்தவனாக வந்து நின்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்களே முடிவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுடைய வாழ்க்கை உங்களையும் மாற்றிவிடும். உங்களுடைய ஒரு புதிய சொத்து சேர்க்கைக்கு அதுவே மிக முக்கிய ஒரு அஸ்திவாரமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. அந்த அஸ்திவாரத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். அதனாலேயும் இன்னும் சில நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். தனுசு ராசியை சம்பாதிப்பதை விட அதை சரியாக பாதுகாப்பது மிகவும் முக்கியம் என்பதை உணரக்கூடிய ஒரு தருணங்கள் வந்துவிட்டது. கடந்த காலத்தில் வந்த பணம் எதிர்பாராத செலவுகளால் உங்களுடைய வாழ்க்கையை விட்டே குறைந்து போயிருக்கும். குடும்பத்தின் தேவைகள், அவசரமான செலவுகள், திட்டமிடாத பண பிரச்சனைகள் காரணமாக சேமிக்க முடியாமல் இருந்த ஒரு அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கையில் பணம் இருந்தால் ஏதோ ஒரு தேவைக்காக போய்விடுகிறது என்ற நிலைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலத்தில் பணத்தை பாதுகாப்பாக கையாள வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்துவிடும். சிறிய தொகையாக இருந்தாலும் தொடர்ந்து சேமிக்கக்கூடிய பழக்கங்கள் எதிர்காலத்தில் மிகப்பெரிய பாதுகாப்பாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறிவிடும். குரு பகவானின் அருள் வளர்ச்சிகளையும் சரியான பொருளாதார முடிவுகளையும் தரும் என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. அதனாலேயே பணம் சம்பாதிப்பதோடு அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதிலும் கவனத்தை நீங்கள் செலுத்துங்கள். தனுசு ராசி அன்பர்களே, கடந்த காலத்தில் ஏற்பட்ட பண அனுபவங்கள் இனிமே உங்களை புத்திசாலியான முடிவுகளை எடுக்க வைக்க நிச்சயமாக உதவும். சின்ன சின்ன சேமிப்புகள் கூட ஒரு நாள் பெரிய ஒரு நம்பிக்கையாக மாறும். எதிர்காலத்தில் வரக்கூடிய தேவைகளுக்கு அது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு துணையாகவே நிற்கும். எனவே எதை செய்ய வேண்டும், அதை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் மட்டும் ஒரு கவனத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அதுவே இனி வரக்கூடிய நாட்களில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக கொண்டு வந்து சேர்க்கும். இது நடக்கிறதா இல்லையா என்பதையும் கவனித்து பாருங்கள். தனுசு ராசியில் பிறந்த மூலம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு அலைச்சல்கள் இந்த ஒரு நாளில் உண்டாகலாம். எனவே முடிந்த அளவுக்கு அந்த ஒரு அலைச்சலை எப்படி நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்பதை கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்கள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நன்மையான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது மாறிவிடும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்பட்டு இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கையை அழகாகவே மாற்றிவிடும். அதற்கான நேரங்களும் காலங்களும் இப்பொழுது வந்துவிட்டது. மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நன்றி, வணக்கம். காலத்துல பண நெருக்கடியால நீங்கள் பட்ட கஷ்டங்களை எப்பொழுதும் மனசுக்குள்ள வச்சுக்கொண்டே தான் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இனிமே வரக்கூடிய நாட்களில் வரக்கூடிய வருமானத்தை வீணாக்காமல் சிறுக சிறுக சேமிக்க தொடங்கி பாருங்கள். அது ஆடம்பர செலவுகளை கராராக கட் பண்ணிவிட்டு நீங்க பண்ண போகின்ற இந்த சின்ன சின்ன சேமிப்புகள் தான் எதிர்காலத்துல உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத் பாந்தவனாக வந்து நிற்கும். இந்த ஆபத் பாந்தவனாக வந்து நின்று உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்களே முடிவு செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாகவே உங்களுடைய வாழ்க்கை உங்களையே மாற்றிவிடும். உங்களுடைய ஒரு புதிய சொத்து சேர்க்கைக்கு அதுவே மிக முக்கிய ஒரு அஸ்திவாரமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாறப்போகிறது. அந்த அஸ்திவாரத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி பாருங்கள். அதனாலேயும் இன்னும் சில நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். தனுசு ராசியை சம்பாதிப்பதை விட அதை சரியாக பாதுகாப்பது மிகவும் முக்கியம் என்பதை உணரக்கூடிய ஒரு தருணங்கள் வந்துவிட்டது. கடந்த காலத்தில் வந்த பணம் எதிர்பாராத செலவுகளால் உங்களுடைய வாழ்க்கையை விட்டே குறைந்து போயிருக்கும். குடும்பத்தின் தேவைகள், அவசரமான செலவுகள், திட்டமிடாத பண பிரச்சனைகள் காரணமாக சேமிக்க முடியாமல் இருந்த ஒரு அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். கையில் பணம் இருந்தால் ஏதோ ஒரு தேவைக்காக போய்விடுகிறது என்ற நிலைகள் கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய காலத்தில் பணத்தை பாதுகாப்பாக கையாள வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரங்கள்